ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 200வது வீடியோ எங்கள் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா என்னோட இந்த 200வது வீடியோவை மேக் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ உங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் என்னால் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த எபிசோடில். இந்த கேக் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் ஃப்ளேவர் வச்சு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் கேக் தான் செய்ய போகிறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அதில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா எக்லெஸ் கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம எக்குக்கு பதிலாக முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா அந்த தயிரோட மிக்ஸ் ஆகிடணும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் கேக் ரோஸ் மில்க்குன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எக்ஸ்ட்ராக்டை சேர்த்துருக்கேன். ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ரோஸ் சிரப் கூட நீங்கள் சேர்க்கலாம். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர் சேர்க்கலை. நம்ம தயிர் சேர்த்துருக்கோன்றதுனால நான் பேக்கிங் பவுடர் சேர்க்கலைங்க. இப்போது நான் பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனாக பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பரான கலர் நமக்கு கிடைக்குங்க. நல்லா பேட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா எந்த வித கட்டியுமே இல்லை. நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் 7 இன்ச் டின் எடுத்துருக்கேங்க. இதில் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பவுட்ரு தூவி மைதா மாவு தூவி டஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக ரெடி ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேட்டர் இதில் ஊற்றிக்கிறேன். சூப்பரான கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் டேப் பண்ணி விடுங்க. இப்போது நான் டேப் பண்ணி விட்டுட்டேன். அடுப்பை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ டைம் வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ் மில்க் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் இந்த கப்பில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ரோஸ் மில்க் சிரப் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மில்க் மெய்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, நல்லா டார்க்காக வேணும்னா டார்க்காக சேர்த்துக்கோங்க. லைட்டாக வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டார்க்காக சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அதனால் சில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேக் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்காக நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் எடுக்கலை, விப்பிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். விப்பிங் பவுடர் 100 கிராம் அளவுக்கு பேக்கெட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் காய்ச்சி ஆறின பாலை சில்லுன்னு இருக்கிற பாலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக சீக்கிரம் கிளம்பி வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம பீட்டர் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இப்போ நான் கலந்துட்டேன். இதில் பொடிச்ச சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்தது எல்லாமே அளவாக தாங்க சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப திகட்டவே இல்லை. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. விப்பிங் பவுடரில் ஈஸியாக நம்ம க்ரீமாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இது ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி மைல்டாக தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி பீட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேபி பிங்க் கலர் நமக்கு கிடைக்குங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். லைட் வெளிச்சத்தில் லைட்டாக தெரியுது. ஆனால் வெளியே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேங்க. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் கேக் செக் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள்.
சூப்பராக வெந்து வந்திருக்கு. கலரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்கு வந்து எக்கே சேர்க்காம சூப்பராக நல்லா சாஃப்டான கேக் கிடச்சிருக்கு. நான் வந்து இந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா வந்து இது மாதிரி எடுத்து விட்டுறேன். அப்போ தான் நமக்கு வந்து டீமோல்டு பண்ணும்போது ஈஸியாக வெளியே வரும். அந்த டின்னில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறோமோ ஆற வைக்கவும் வெயிட் பண்ணணும். நல்லா ஆறினா தான் வெளியே அழகாக வருங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கேக்கு வந்து எக் இல்லாமலே சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ இதனே வந்து அதே டின்னில் வந்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து வெளியே வேணும்னாலும் கட் பண்ணி வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லா ஜூஸியாக வேணுன்றதுக்காக நான் இதிலே வந்து செட் பண்ணிக்க போகிறேங்க. இதில் வச்சுட்டு நம்ம வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக லைட்டாக ஹோல்ஸ் போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம வந்து சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்ம நல்லா அந்த ஜூஸியாக இறங்கணும். அதுக்காக நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஃபோர்க்கில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மில்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகும்னா நல்லா கீழே இறங்கி நல்லா வந்து அந்த க்ரீமியாட்டம் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து நல்லா எல்லாமே நம்ம வந்து ரோஸ் கலரில் செஞ்சுருக்கோம், ரோஸ் ஃப்ளேவரில் செஞ்சுருக்கோன்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கேக்கு. இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா செட் ஆகிடும். ஏன்னா நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம செட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து சூப்பராக வரும். ஸோ நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா ரோஸ் மில்கை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 30 மினிட்ஸ் வந்து நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேங்க. இப்போது 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து வெளியே எடுத்து வைக்கிறேன். நல்லா ஊறி போயிட்டுருக்குங்க கேக்கு, பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ நான் க்ரீமை வந்து இது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஃபுல்லாக அது மேலே கேப் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக க்ரீமை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த கேக் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இவ்வளோ வீடியோஸ் எல்லாமே போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும். அது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நான் வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன். பிஸ்தாவை வந்து துருவுனதை இதில் சேர்த்துக்கிறேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த ட்ரை நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துருக்கேங்க. பார்க்க கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேக்கே வந்து ரோஸ் மில்க் கேக்கு. ஸோ நான் ரோஸோட பெட்டல்ஸை வந்து இதில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸை எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம அங்கங்கே போட்டுக்கலாம். பார்க்கவே நல்ல சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து செட் ஆகணும். நம்ம பீஸ் போடும்போது நமக்கு அழகாக வெளியே வருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எடுத்து இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ரோஸ் மில்க் கேக்கு. என்னோட 200வது வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ரோஸ் மில்க் வந்து ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லோரும் இன்புற்று வாழ்க. நன்றி.